கிராமத்து சப்ஜெக்ட். அதுவும் ஆத்தங்கர மரமேன்னு ஒரு அழகான அத்தை பையன். அப்படி இல்லன்னா, "தாமரை பூவுக்கும், தண்ணிக்கும், எண்ணெய்க்கும்" அப்படின்னு சொல்லக்கூடிய குறும்பு பண்ற ஒரு அத்தை பையன். இவர நம்ம நெறைய பேருக்கு தெரியுங்க. இவர் யாருன்னா, விக்னேஷ் அவர்கள். ஆக்டர் அப்படின்றத தாண்டி புரொடக்ஷன்னு நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இவருக்கு பேஷன் அப்படின்றது சினிமா மட்டும் தான். ஆக்டர் விக்னேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சினிமாக்குள்ள வரதுக்கு முன்னாடியில இருந்தே, எப்படியாவது சினிமாவ அடையணுன்ற ஒரு லட்சியத்துல இருந்தவரு. படத்துலலாம் ரொமான்டிக்கா இருப்பாரு. ஆனா, அவங்க ஒய்ஃபே சொல்லியிருக்காங்க, "இந்த மனுஷன் பெர்சனல் லைஃப்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். அன்ரொமான்டிக்கான பாய் தான்." லவ் பண்ற சமயத்துல அதாவது அவங்க 2 பேருக்கும் இவருக்கு 26, அவங்களுக்கு 17 வயசுல தான் திருமணம் நடந்திருக்கு. 2 பேருமே அந்த லவ் பண்ற காலகட்டம் இருக்கு இல்லையா? அதுல நெறைய பேசிட்டு இருந்திருக்காங்க. நெறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, முக்கியமான விஷயம் என்ன அப்டின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் பயங்கரமான அன்ரொமான்டிக் போல. ஃபர்ஸ்ட் டே பார்த்த உடனே மேரேஜ் ப்ரொபோசலுக்கு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசியிருப்பார் போல. "என்கிட்ட பேசுறதுக்கு என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாமே" அப்டின்னு சொன்ன உடனே பேரண்ட்ஸ் கிட்டயும் பேச வந்திருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப்க்கு இவர ரொம்ப புடிச்சிருதாம். சின்ன வயசுலயே அம்மா, அப்பா இல்ல அப்டின்றனால, இவர் ரொம்ப கேரிங்கா இருப்பாராம், ஒரு கண்டிப்பா இருப்பாராம், ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாராம். அதுல ஆனா அன்பு இருக்குமாம். அப்பா கிட்ட பார்த்த ஏதோ ஒரு விஷயம் இவர்கிட்ட இருக்கு அப்டின்னு ஃபீல் பண்ணனால தான், சின்ன வயசுலேருந்தே அப்பா, அப்பா அப்டின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இவர் மேல வருது. 2 பேருடைய அந்த காதலுமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஆனா 17 வயசுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அது அந்த காலகட்டத்தில நடந்தது. இப்ப கிடையாது. அண்ட் இவங்களுக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி வேற லெவல்ல இருக்குமா, ஒரு சிறந்த புரிதல் இருக்குமா. இவர பொறுத்தவரைக்கும் முக்கியமா சினிமான்றது ஒரு பெரிய உலகம். அது மேல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுல என்ன பண்ணணுன்றதுல தான் ரொம்ப ஆர்வமா இருப்பாராம். எப்பவுமே ஃபேமிலின்றத தாண்டி ப்ரொஃபஷனல் விஷயம் எதையுமே பெருசா ஷேர் பண்ணிக்கவே மாட்டாராம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த புரொடக்ஷன் அந்த விஷயத்துல பெரிய பஞ்சாயத்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசியிருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னு அவர் ஷேர் பண்ணும்பொழுது, நானும் ஏதாவது வொர்க் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் விஷயங்கள்ல இவங்க இறங்குறாங்க. பிசினஸ் பண்றாங்க. அதுல ஒரு பெரிய மகாராணியா இருக்காங்க. அவர நல்லா பார்த்துக்கிறாங்க. குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு குடுக்குறாங்க. பெரிய நிலப்புலம், சொத்து அதெல்லாம் வாங்கல. பட் இவங்களுடைய ஒய்ஃப் அப்படின்றவங்க, இவருக்காகவே எல்லாம் பண்ண மாதிரி தான் இருக்கு. உங்களுடைய கருத்து என்னங்க? இந்த கியூட்டான கப்பிள்ஸ் ஏன்னா வந்துட்டு நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் ஜெயிக்கும்போது, தோக்கும்போது, ஒருத்தன் நமக்காக இருக்கான்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு பொண்ணோட காதல பத்தி பெருசா யாரும் பேச மாட்டாங்க. பட் இந்த காதல் எப்படிப்பட்டது தான். அவரு என்னதான் படத்துல ரொமான்டிக்கான பெர்சன்னாலும், ரியல் லைஃப்ல பயங்கரமான அன்ரொமான்டிக் பெர்சன் தான். பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியவே தெரியாது. ஆனா, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு இணக்கமான காதல் எப்பவுமே அழகா தான் இருந்துட்டுருக்கும். உங்க கருத்து இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.